கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. அப்போ குறைவானது எது, நிறைவானது எது? பேசலாம். ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போகும், போயிரும் வெளியே. அல்லேலூயா. ஏன்? உள்ள வருவது நிறைவானது. ஆமென். நிறைவு எது? பேசலாம். அல்லேலூயா. நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவே நிறைவானவர். யோவான் 1வது அதிகாரத்தில் 16 வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம் சொல்லுங்கள். ஆமென். நம்ம ஆண்டவர் சாதாரண நிறைவானவர் அல்ல, அவர் பரிபூரணமானவர். நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய வார்த்தை நிறைந்ததான வேத புஸ்தகம் இருக்கிற வீட்டுக்குள்ள அவர் வழிபட்டதான தெய்வங்கள் நுழைய பயப்படுகிறது. ஆமென். அப்படி என்றால் இதற்கு சொல்லப்பட்ட இயேசு எவ்வளவு நிறைவானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நீ எவ்வளவுக்கு அவ்வளவு முதலிடம் கொடுக்கிறாயோ, ஆமென் ஆமென், அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை கனப்படுத்துகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் என்ன? ஆமென். அவருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ்வது நான் கனம் பண்ணுவேன். அவர் துக்கப்படாமல் நீ வாழ்வதுதான் அவரை கனம் பண்ணுவது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவைகளை வெளியே தள்ளுவதுதான் அவரை கனம் பண்ணுவது. ஆமென். அந்த நிறைவாகிய இயேசு, ஆமென், உன் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு அவ்வளவு முதலிடம் கொடுக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குள், உன் குடும்பத்துக்குள் இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவாகிய சத்துருடைய செயல்கள் எல்லாம் வெளியேறி போய்விடும். ஆமென். எபேசியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். கையை வைத்தால் இங்கு ஒரு நிறைவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென். என்ன நிறைவு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென் ஆமென். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அது என்ன வளர்ச்சி? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. என்ன வளர்ச்சி அது? ஆமென். அல்லேலூயா. அவருடைய உயரம், ஆள் உயரம் ஆகி போகிறதா? பின்ன தடி ஆகிறதா? இல்லை. அல்லேலூயா. ஆமென். நிறைவான வளர்ச்சி என்றால் அவருடைய சுபாவம் நம்மில் வருவதுதான் வளர்ச்சி. ஆமென். அவருடைய குணத்தை உடைய நபர். ஆமென். அவருடைய சிந்தை உடைய நபர். ஆமென். பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டு வாசிப்போமாக, வளர்ச்சி. ஆமென் ஆமென். அப்போ நிறைவானது என்றால், ஆமென், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் உள்ள குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வது? அனுபவிப்பது, வரவழைப்பது. ஆண்டவரை இயேசுவின் சிந்தை எப்படிப்பட்டதோ அதே சிந்தையை உடையவர்கள் நாம் மாற்றப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அதில் வாசிப்பாருடைய எபேசியர் 4:11 கூட வாசிப்போம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நிறைவான வளர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அழகா சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவனுடைய. அப்ப அங்கு என்ன சொல்லப்பட்டு 1 கொரிந்தியர்ல நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நீ துரத்தண்டா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்போ குறைவானது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய பாவ சிந்தைகள். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாமிச சிந்தைகள், எண்ணங்கள். ஆமென்.
மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உலக பழக்க வழக்கங்கள். ஆமென். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் வெறுக்கிற எந்தெந்த காரியங்கள், குணங்கள், சிந்தைகள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, உன் குடும்பத்தில் இருக்கிறதோ, எதெல்லாம் நீ கை கொண்டு வாழ்கிறாயோ அவைகள் எல்லாம் குறைவானவைகளே. ஆமென். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், சில காரியங்களை விடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்கள். ஆமென். ஐயோ, இதை நான் எப்படி செய்வது, தவறு அல்லவா, இது ஆண்டவருக்கு பிடிக்காத. ஆமென். 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 என்று உன்னிடத்தில் இருக்கிற சில குணங்களை நீ விடுவதற்கு பிரயாசப்படுவாய், முயற்சி பண்ணுவாய், ஆனால் போகாது. ஆமென். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நீ விரும்பினால் போகாது. அல்லேலூயா. ஆனா நிறைவானது வர உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறது அதனுடைய ஸ்தோத்திரம். பிலிப்பியர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கும்போது, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், நிறைவான நம்முடைய வாழ்க்கையில எப்படி கடந்து வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10ஆம் வசனம் 3:10 வாசிப்போம். அவரை அந்த நிறைவான கிறிஸ்து, ஹல்லேலூயா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் வருவது எப்படி என்றால், ஆமென், இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகள் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் மரணத்துக்குமான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் வந்து விட்டு குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவரிடத்தில் இருந்த குணங்கள் தன் வாழ்க்கையில் வருவதற்காக. ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை, ஆமென், கிறிஸ்துவின் சுபாவங்கள், ஆமென், கிறிஸ்து இயேசுவில் இருந்ததான பார்வை, ஆமென், ஆமென், அல்லேலூயா, அவருடைய வார்த்தை, உருக்கமான வார்த்தை, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய கொலோசியர்ல 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் எப்படி இருக்கிறது, வாசமாய் இருக்கு. கையை உயர்த்தலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு முறை வாசிப்போம். தேவத்துவத்தின் பரிபூரணம் என்னது? யோவான் 1:14 என்ன வாசித்தோம்? அவருடைய பரிபூரணம் என்னது? அவருடைய பரிபூரணம். ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள், ஆமென், ஆமென், சகலமும் அவருக்குள் இருக்கு. சொல்ற புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்ப அவருக்குள் இருக்கிறதை நமக்குள் வர வைக்கணும். அல்லேலூயா. எப்படி வர வைக்கிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஏசப்பா சொன்னா போதுமா? கொஞ்சம் நல்லா வாங்கி கை தட்டினா போதுமா? கொஞ்சம் பாடிட்டா போதுமா? ஏதோ சடங்காஜி சர்ச்சைக்கு வந்துட்டா போதுமா? இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? அந்த யோவான் 1:16 வாசித்துட்டு இங்க வருவோம். என்னது? அவருடைய பரிபூரணம். அதாவது ஒரு அளவு கடங்காத நிலைக்கு தான் என்னது பரிபூரணம் என்பது. ஆமென். பூரணம் என்பது அளவுக்குள்பட்டது. பூரணம் என்பது அளவுக்குள்பட்டது. பரிபூரணம் அளவுக்கு அப்பாற்பட்டது. ஆமென். அப்போ இங்க என்ன சொல்ற கொலோசியர்ல வாசிகள், தேவத்துவத்தின் பரிபூரணம். ஆமென். அங்க பார்த்தோம் அவருடைய பரிபூரணம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பரிபூரணம் என்ன பரிபூரணமா? தேவத்துவத்தின் பரிபூரணம். அல்லேலூயா. அவருக்குள் சரீர பிரகாரமாய் வாசமாய் இருக்கு. ஆமென். அப்ப இதை நம்ம கற்பனையில என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. ஆமென். கல்வி அறிவில் இதை என்ன செய்ய அறிய முடியாது. கையை வைத்து வேற யாரோ சொல்லி புரிய முடியாது. ஆமென். இதை அனுபவிக்க வேண்டியது. கையை தட்டி, ஓ
பிரைஸ் தி லார்ட். தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை வார்த்தை அளவில் என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. ஆமென் ஆமென். விளக்கன்னா ஒரு நோட்டு போட்டு எழுதி கொடுத்துடலாம். அல்லேலூயா. இதுதான் அப்ப பரிபூரணம். அல்லேலூயா. இல்ல கையை வைத்தாலே சொல்லும், ஏ தேவன் அளவுக்கு அடங்காத நிறையில் வாசம் பண்ணுகிறார். அவருடைய பரிபூரணம் மனித அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆமென். அவருடைய பரிபூரணத்தை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய 2 பேதுருல 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவு. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவரை என்ன செய்யணும்பா, என்னது இயேசு என்று கூப்பிடுதல் அறிவு. பைபிள் படிச்சோன்னு அறிவு வராது. ஆமென். அவரை நமக்கு முழுமையாய் வெளிப்படுத்தி கொடுக்க. ஆமென். ஒருவர் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த நல்ல நேச ஆவியானவரை உன் நண்பராய், உன் சிநேகிதராய், உன் துணையாளராய், உன் உதவியாளராய் நீ அவரை சார்ந்து கொண்டார். அவரிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்வர், கொடுக்கவராய். ஆமென் ஆமென் ஆமென். அதாவது வசனத்தை கேட்கணும் உண்மை, ஆராதிக்கணும் உண்மை. ஆமென். வந்து போற உண்மை. ஹalleluya. நம்ம ஏன் இன்னும் குணங்கள் மாறல? ஹalleluya. நமக்குள்ள என்ன இல்லை, குணம் மாறல. உதாரணம் பாருங்க, இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்தோத்திரம், ஏதோ நல்ல சத்தான பொருட்கள் இருக்கு. ஹalleluya. எல்லாம் டைனிங் டேபிள் நம்ம முன்னே தான் இருக்கு. கண்ணில் பார்க்குறோம், சே எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கு, சே அது பார்த்தாலே நல்லா இருக்கு இல்லைங்க. என்ன அதை குறித்து நம்ம என்ன செய்யறோம், சொல்லு பேசுகிறோம். நல்லா கவனிங்க, நான் பேசுகிறேன் உங்களுக்கு. கையை வைத்தாலே சொல்லுங்க, அது வழக்கம். சே ஆப்பிள் பழம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்கிறோமா இல்லையா? சே இது என்ன திராட்சை, புளிப்பே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன். அவனா நல்லா கவனிக்கணும். ஆமென். சரி, மட்டன் ஃப்ரை, சிக்கன் சுக்கா, குடல் கறி, இப்படியெல்லாம் நம்ம போட்டு எவ்வளவு விளக்குனாலும் சாப்பிட்டது மாதிரி இருக்குமா? சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே அது தன்மை உள்ளது என்பதை என்ன செய்யணும், கையில் எடுத்து உள்ள சொல்லு. நான் எவ்வளவுதான் அந்த சுவையை விளக்குனாலும் அல்லேலூயா, அந்த விளக்கு அனுபவித்தது மாதிரி இருக்காது. அனுபவித்தவன் விளக்குவான். அல்லேலூயா. சாப்பிடுறவன் தான் அனுபவிப்பான். கையை தட்டி அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல, உன்னதமானவர். அவர் பரிபூரணத்திலும் பரிபூரணமானவர். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆமென், ஹalleluya. பாருங்க, அதில் நான் எல்லாம் இப்போ விளக்க முடியாது, தொட்டு தான் போகிறோம் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். எபேசியரில் 1வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் பாருங்க, 18, 19 வாசிக்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். அந்த இடம்லாம் ரொம்ப நிறுத்தி விளக்க வேண்டியதாகும். அல்லேலூயா. சொல்லுவோம்.
ஏன்னா அப்படி போகிறோம். கர்த்தர் சித்தமாக தான் வருகிற நாட்களில் ஒவ்வொரு இடை மீட்டிங்களும் அதில் வரும், அப்படியே வரும், தொட்டு வரும். ஆமென். அதான் சொல்ல எல்லா மீட்டிங்கும் கலந்துக்கணும். கையை விதாலும் எல்லா மீட்டிங் கலந்து கொள்ளும் போது கட்டாயம் சில தெரியாத உங்களுக்கு தெரியும். புரியுத சொல்கிறது? ஏன்னா மீட்டிங் என்பது சர்ச்சில் வைக்கிற மீட்டிங் என்பது சும்மா டைம் பாஸிங் அல்ல. ஆமென். டைம் பாஸிங்னு நம்ம நினைச்சேன்னு வச்சுக்க, ஹல்லேலூயா, நீ கிறிஸ்துவுக்குள்ள வளரவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. டைம் பாஸிங் நினைச்சேன்னா கட்டாயம் நீ வளர முடியாது. ஆமென். அவரோடு ஒன்றிக்கிறது தான் ஆராதனை. அவர் நீ ஒன்றாக மாறுவது, அவரில் உள்ளது உன்னில் வருவது, உன்னில் உள்ள குறைவானது வெளியேறுவது தான் கிறிஸ்து. அவரும் நீயும் ஒன்றாகும் போது அவர் பரிபூர்ணமானவராக இருக்கிறதுனால, அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறதுனால, அவர் உன்னில் வரும்போது உன்னில் இருக்கிற குறைபாடுகள் அகற்றும். அவரை குறித்து அறிவதே நிறைவு, அவரை குறித்து அனுபவிப்பதே நிறைவு. ஆமென். அறியாமல் எப்படி அனுபவிக்க முடியுமா? சொல்லு, முடியாது. அறியணுமே. ஆமென். அப்ப அறிவிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி அறிவது? அனுப்பப்படாவிட்டால் எப்படி அறிவிப்பது? வசனம் அப்படிதானே சொல்லுது. ரோமர்ல 8வது அதிகாரம் வாசி பார்ப்போம். நம்ம கவனிங்க, 10வது அதிகாரம் தானே. அவரை விசுவாசியாதவர்கள் தொழுது கொள்ளணும். ஆனால் தொழுது கொள்ளணும், அவன் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும் ஆண்டவர். சரி, அடுத்தது அவரை குறித்து கேள்விப்படலைன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? கரெக்டாக கொடுக்குறாரு ஆவியான. முதல்ல இருந்து வாசி. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? அவரை விசுவாசிக்காத ஒரு நபர் அவரை என்ன செய்ய முடியாது? தொழுது கொள்ள முடியும். எனக்கு தெரியாது. அடுத்தது, அவரை குறித்து கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான்? பார்த்தீங்களா சொல்றாரு. அடுத்தது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? இந்த ஒரு வசனமே உனக்கு போதும். மனம் திரும்புவது கையவை தலையில சொல்லும். ஒரு வசனமும் போதும், நீ மனம் திரும்ப. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? தேவன் உங்களுக்கு கன்னியாகுமரி அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? ஜான்சன் புரியுதா இல்லையா? அதுங்களா ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கும்பா, நீ என்னைக்காவது அமாவாசை பார்த்து சர்ச்சைக்கு வந்து என்ன பிரயோஜனம் மேடம்? சர்ச்சைக்கு என்னைக்கு வருவேன்? அமாவாசைக்கு வருவேன். பின்ன யமகண்டம் என்னது? ஆமாம், எங்கேயோ சரி எல்லா நாளும் வச்சா வரமாட்டாங்கன்னுட்டு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயங்காலமும் சனிக்கிழமை பகல்லையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்னெல்லாம் வர முடியாது. அப்போ இதில் கூட ஒன்றால் வர முடியல. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்காதவன் நினைச்ச மாட்டான், தொழுது கொள்ள மாட்டான். அப்போ விசுவாசிக்கணும். அடுத்தது, கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிக்க முடியும்? அடுத்தது, பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் எப்படி கேள்விப்படுவான்? அடுத்தது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? நமக்கு அல்லேலூயா அல்லேலூயா அனுப்பப்பட்டாலும் இருக்கு. ஆமென். பிரசங்கிக்கிறதுக்குள்ள நாளும் வச்சிருக்கு. ஆமென். கேட்கறதுக்கு காது இல்லையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு என்னன்னா அந்த ஏரியாவே தெரியாது. பாவி பூச்ச புள்ள தெரியாது. ஏன் கேட்கணும், ஏன் ஆராதிக்கணும், ஏன் சத்தியம் கேட்கணும், அந்த தெரியாதனால அந்த பிரச்சனை என்ன. தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்க முடியாது. எப்படிங்க இருக்கு? கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா, கொஞ்சமாவது அந்த அறிவு உனக்கு இருந்துன்னா வீட்டில் இருந்து சும்மா இருக்க மாட்டேன்.
இன்னும் உள்ளான இருதயம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படவில்லை. திறக்காமல் சத்துரு பூட்டி வச்சிருக்கிறதுனால ஹல்லேலூயா தேவனை அறிவிக்கிற அவனுடைய இருதயம் கடந்து போகவில்லை. ஆமென். ஒரு லிமிட்ல நின்னுட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? வருஷத்துல ஒரு 2 நாள் வந்தா போதும். எத்தனை நாள்? ஸ்தோத்திரம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா ஐயா? ஆமா, இப்படி வந்து விசாரிக்கிறதுக்கு வருது. நீ அறியணும் ஐயா, நீ வளரணும் ஐயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் ஐயா. அவரிடத்தில் உள்ள குணங்கள் உனக்கிட்ட வரணும் ஐயா. நீ கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி நீ அடையணும் ஐயா. அதற்காக ஐயா வாழ்ந்து பிரசங்கிக்கிறவன் ரெடி, அனுப்பப்பட்டவன் ரெடி, பிரசங்கிக்கிறவன் ரெடி, கேள்வி கேட்கிறவன் இல்லை. தேவன அனுப்பப்பட்டவன் ரெடி. செவ்வாய் ரெடி, சனி ரெடி, ஞாயிறு ரெடி. கேட்கிற நீ தான் இல்லை. உனக்கு ஏதாவது அமாவாசை, யமகண்டம், வேற என்னது, பௌர்ணமி, ஆமாம், அந்த நேரம் பார்த்து நீ வருவ. நேரம் இருந்தால் போகலாம். இந்த அவசரமான, ஏன் சர்ச்சைக்கு போகலையா? அவசரமான ஒரு வேலை என்ன? பிரசவமா? இப்போதான் பிரசவ வலி வந்தது, அப்போ நிற்காத, ஓடு. அநேகருக்கு இந்த பிரச்சனையா? கர்த்தரை அறிகிறதை பார்க்கலும் ஆமென் உலகத்துக்குரிய சரீர பிரகாரமான மற்ற உலகத்தில் உள்ள காரியங்கள் தான் மிக மிக முக்கியமாக மாறிப்போச்சு. இதனால் என்னவென்றால் தேவனை அறிகிறதான அந்த அறிவாகிய அந்த இடம் அடைக்கப்பட்டு சொன்னாங்க. அந்த இனிமை உனக்கு தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை வாரேன் விளக்குறது, ஆப்பிள் பழம் எவ்வளவு அழகு, சாப்பிட்டு பாருங்கள் சிஸ்டர், சாப்பிடுங்கள். இந்த மட்டும் வந்து இதை வச்சு கூப்பிடும் பாருங்க. 1 கிலோ வாங்கலாம், 1 கிலோ ஃப்ரீ, எல்லாம் இலவசம். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை இலவசம் தான். 1 எடுத்தால் 2, 2 எடுத்தால் 4, கொண்டு செல்லுங்கள், பிள்ளைகள் சாப்பிடட்டும். நேற்று மைக்கிள் மட்டும் சொன்ன மாதிரி நம்ம இங்கே இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கேக்கு நல்லா தான் இருக்கு, தின்னியா? நல்ல கேட்டுட்டு போகிறதா அல்ல. அல்லேலூயா. அனுபவிக்கவா? ஆமென். உன்னை போஷிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். பிதாவாகிய தேவன் அதை முத்திரித்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் வாசிப்பார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரிய நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். ஆமென். அவருக்குள்ள வச்சிருக்கார். அவர் பரிபூரணமானவர் அல்லவா? அவருக்குள் அடங்கி இருப்பதை அனுபவிக்க உன்னை அழைக்கிறார். சொன்னேன், அந்த என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்னோட பாயிண்ட் தான் இருந்தாலும் பேசுறேன். ஒரு மெசேஜ் இருக்கு, நீங்க வேற நாளுக்கு கேட்டுக்கிடுங்க, யூடியூப்ல போடுவோம். அல்லேலூயா. கையை சொல்லுங்க பாருங்க. அது எப்படி கற்றுக்கொள்வது, அது இன்னும் விளக்கம் வேற இருக்கு. கத்திர சில வருகிற நாட்களை கத்திர நடத்துற பேசுவேன். அப்போ அந்த கற்றுக்கொள்ளுகிற விதம், கற்றுக் கொடுக்கிறவர் ஆமென் ஒரு பக்கம், கற்றுக்கொள்ளும் மறுபக்கம். ஆமென். ஒரு நுகத்து 2 மாடு போல. ஆமென். என் நுகம் நான் உனக்காய் ஒரு பக்கம் இருக்கிறேன், மறுபக்கம் நீ ஏற்றுக்கொள். ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆமென். அதாவது சொன்னேன், அதாவது நல்ல பயிற்சியான மாடு ஏர் உழுவதற்கும் நுகத்தை சுமந்து செல்வதற்கும்
இங்கெல்லாம் என்ன ஏறி இருக்கு? காய்ப்பு ஏறி நல்ல ஆரோக்கியமான ஒரு மாடு. அதை எஜமான் நடத்துகிற ரூட்டில் அது என்ன செய்ய முடியும்? போக தெரியும். எஜமான் விட்டால் கூட அது போயிட்டே தான் இருக்கு. கரெக்டாக அல்லேலூயா. அப்போ ஒரு மாடு வச்சு உழ முடியாது. அந்த நுகத்திற்கு இன்னொரு மாடு தேவை. ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். புரிந்து கொள்ள அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அந்த கற்றுக்கொண்ட மாடு புதுதாக கற்றுக்கொண்ட நுகத்தை சுமக்க வந்திருக்கிற மாற்றின் மேல் மாற்றுக்கொள்ளும் தெரியாது. அதை டைரக்ஷன் பண்ணி கொண்டு போறது எது? இந்த மாடு. சொல்ற புரியுதா? இதே ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு கூப்பிடுறாரு. அருமையான காரியம். அந்த இடத்த அப்படியே நான் நேற்று தினம் இருந்து உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருந்தேன். அதில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கணும்? அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய அந்த காரியங்களை கற்று நம்ம கற்றுக் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கு. ஆமென். அதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இறுதியம் உனக்கு வேணும். தேவன் மேல் அளவு கடந்த ஒரு ஏக்கமுள்ள ஒரு துடிப்புள்ள ஒரு இறுதியம் உனக்கு வேணும். அப்படிப்பட்ட உனக்கு அவர் கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக. உன்னை எப்படியோ கற்றுக்கொள்ள அவர் சொல்லவே இல்லை. என் முகத்தின் அடியில வா. ஆமென். என் முகத்தின் அடியில வந்து கடத்த கொடு. நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்ன கற்ற சொல்லுகிறார் உனக்கு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம இங்க வேற ஏரியா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, லாஸ்ட்ல வாசிப்போம். அழிந்து போகிற போது நம்ம இம்மைக்குரிய நன்மையை அடைய, உலக நன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அல்ல சபைக்கு வருவது. ஆமென். எப்ப பார்த்தாலும் தலைவலி மாறணும், முதுவலி மாறணும், சுளுக்கு நீங்கணும், முட்டி வலி மாறணும், ஜாயிண்ட் வலிக்குது, வயிறு வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, தலை வலிக்குது. யோ, உடம்பா இருந்தா வலிக்க, சும்மா இரு. வலிக்காத இடம் இருக்கா? எங்கேயாவது இருக்காது? எல்லாரும் வலிக்கும். பூரா தலைவலி, நெஞ்சு வலி, வயிற்று வலி, முதுவலி. என்னைக்கா வந்த புலம்பல் நிற்கும் உனக்கு. புலம்புல எண்ணெய் நிறத்திலையோ அன்னைக்கு தான் தேவன் வாங்கி அற்புதம் செய்யலாம். தலைவலி, வயிற்று வலி, முதுவலி, கால வலி, முட்டி வலி. ஸோ ஐயோ ஐயோ, இந்த ஈ வந்து காது வழியா சுற்றி சுற்றி ஒரே சத்தம், கொசு மாதிரி. தேவனிடத்தில் போயா, முழங்கால் படிகளையா, அவரை நோக்கி பாரியா. நீ அவருடைய பலத்தால் உன்னை இடகட்ட அவர் வல்லமை உள்ளது. தேவனை நேசிக்கிறவனுக்கு எந்த வலியும் வலியா தெரியாதையா. வலியா தெரியாத கழுத்தை கொடுத்தாங்க. பேதுரு சொன்னான், இவனை சிலுவையில் அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னாங்க. எல்லாரும் இல்லை, சிலுவையில் அவரை இயேசுவை போல சிலுவை அறைய நான் தகுதி இல்லை, தலைகள் அறைய. வயிறு வலிக்கிறவன் போய் நிற்பானா? வயிறே வயிறு, தலையே வலி. ஆண்டவர் நீ அறிந்தால், ஆமென், உன் வலிய மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உன்னில் இருக்கிற வலி தெரியாமல் இருக்கிற அவர் உனக்குள்ள வர விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடு. பாருங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியை மரித்தது என்றால் சாதாரணமானதல்ல. இயேசுவுக்காய். ஆமென். அவங்க ஐயோ முடியாதுங்க, வேணும் நாமம் போட, பட்டை இப்படி போடணும், இல்லை பெருக்கல் அடையாளத்தை போடுறியா, எப்படியோ போட்டுக்கான்னு எடுத்து உள்ள கொடுத்துருவாங்க தலை. அதனால் என்ன ஆனாலும். ஆமென். சிலரை பெருக்கல் அடையாளத்தில் உள்ள சிலுவையில் அடித்தாங்க. ரெண்டு மூங்கில அங்கேருந்து இங்கேருந்து இழுத்து கட்டி, அதனோட ஒரு காலையும் இந்த பக்கம் ஒரு காலம் கட்டி வச்சிரு, மூங்கல் கட்டை அப்படி அறுத்து விட்டு
எவ்வளவு கொடூரமாய் சித்திரவதை பண்ணப்பட்டு மரணத்துக்கு கூட பயப்படாமலாமே கிறிஸ்துவுக்காய் நின்றவர்கள் மூலமாய் கட்டப்பட்ட ஊழியங்களாக இன்று தேசம் முழுவதும் இருக்கிறது. இயேசு சிந்தின இரத்தம், ஆமென். அந்த இரத்தத்திற்கு கனம் கொடுத்த மதிப்பு கொடுத்தவர்கள், ஆமென். அவருடைய ஜீவனை மதித்தவர்கள், ஆமென். தங்கள் ஜீவனை அற்பமாக எண்ணினார். அவர் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். அந்த மனநிலை இருந்தனால்தான் 14 நிருபத்தை கர்த்தர் நம்பி கொடுத்தார். சின்ன கஷ்டத்திற்கே நம்ம தடுமாறும். சிலவங்களும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா, ஏன்னா அது உலக பிரகாரமான நன்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை சேவிக்கிற யாராக இருந்தாலும் உலக பிரகாரமாய் ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சோர்ந்து போயிடுவாங்க. அப்படியே இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கிறேன், என்ன சொல்கிறது, என்ன இப்போ தானே ஆவியில் நிரம்பி புரண்டு வந்துருச்சு வந்தேன், என்ன ஆவியில் நிரம்பியும் ஒரு பிரயோஜனம், இப்படி சொல்லிடுறோம் ஈஸி. பார்த்தீங்களா? அப்போ காரணம் என்ன? ஆண்டவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியும். அதான் சொல்ற இம்மை வாசிப்போம், அழிந்து போகிற இந்த உலகத்துக்குரிய நன்மைக்காக அல்ல. உலகத்துக்குள்ள உள்ள நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நீ வேலை செய்கிற, சம்பாதிக்கிற, சாப்பிடலாம், கவலைப்படாத. அல்லேலூயா. தொழில் சரியால உனக்கு வருமானம் கற்றுக் கொடுப்பார், அது வேற, அதற்காக இல்லையா? ஆமென். உனக்கு கர்த்தர் வேறு ஒன்று வைத்திருக்கிறார். ஆமென். இது அழிந்து போவது, ஆமென், அழியாத ஒரு போஜனம் இருக்கிறது. இது அழிந்து போகிற போஜனம். உலகத்துக்குரிய எதுவுமே நிலை நிற்காதது, நிரந்தரம் அல்லாதது. ஆமென். நிரந்தரமானது ஒன்று, பரலோகத்துக்குரியது ஒன்று மட்டுமே. அதான் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க, செயல்படுங்க. அதை யார் கொடுப்பார்? மனுஷகுமாரன் இயேசு உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாய் இதை நினைச்சு முத்திரித்திருக்கிறார். அதை குறித்து சொல்ல அவருடைய பரிபூரணம். ஆமென். எங்க நம்ம வாசத்தை என்னது? பிரைஸ் தி லார்ட். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அவருடைய வாசிப்போம். கொலோசியர்ல பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள், கிறிஸ்துவுக்கு உள் இருக்கு. என்னது? சரீர நன்மை அல்ல, என்னது? தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். அப்ப தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? உள்கொள்ளணும். ஆமென். அந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை நாம் அடைவதற்காக தான் பிரசங்கிக்கப்படுவது. ஆமென். அந்த பரிபூர்ணத்தை அடைவதற்காக தான் பிரசங்கிக்கிறவனை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். அதை புரிந்தவங்க கையை தட்டி கர்த்தர் மையப்படுது. ஹalleluya. ஆமென். ஆமென். உலக இம்மைக்குரிய நன்மைகளை எந்த வழியிலே நீ அடைய முடியும்? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா தெய்வத்துவம் பாருங்க, அந்த யோவான்ல 6வது அதிகாரத்தை வாசித்தது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல சொல்றாரு. அடுத்தது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்கு கிரி, அதற்கு பிரயாசப்படுங்க. இதற்கு அல்ல, சத்தமா சொல்லுங்க, உண்மைக்காக அல்ல, இதற்காக நீ போராடாத. கொடுக்கப்பட்ட டைம்ல நீ செய்யற தொழில முறையா செய்தா போதும், உனக்குரிய என்ன செய்ய வந்து கிடைக்கும், அது வேற. ஹalleluya. இதற்காக என்ன செய்யாத, கவனம் செலுத்தியோ, எப்படியாவது 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 எங்க அந்த ஒரு 10 லட்சம் கூட எப்படியாவது, அந்த 1 கோடி கூட எப்படியாவது, அங்க விழுந்து பிரயோஜனம் இல்லை. இது நிலை நிற்காதது. இன்று உலக லெவல்ல பெரிய பணக்காரனா இருக்கிறவன் எல்லாம் கிறிஸ்தவன் இல்லை, அவன் ஏமாத்தி திருடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறவனாக. அவன் திருடியே சம்பாதிக்க முடியும். நியாயமா உன் வேலையை செய்த நீ சம்பாதிக்க முடியும். ஏன்னா நீங்க
நியாயமாக வேலை செய்கிறவங்க கூலி இல்லாமல் இருக்கிறீங்க சொல்லு. அவனும் ஒரு தொழில் செய்கிறான், 50 பைசா கொடுக்காம விடுவான். 50 பைசா ₹1 எடு, ₹1 கூட விடுவானா அவன்? அந்த பிறகு தான் வண்டி ஓட்டுறாரு, காரு, பஸ்ஸு. வேறு நம்ம ஐசப்பிரதர் இருக்க தம்பி வண்டி ஓட்டி மாதம் ஆனால் சம்பளம் கிடைக்காம இருக்குது. கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ உழைச்ச பைசா கிடைக்கும். நீ அதுக்கு அடி போடாத, அதான் கத்த சொல்கிறாரு உனக்கு. ஹல்லேலூயா. அதுக்கே நீ போராடி எப்படியாவது அதையும் கூட. அவர் பாவம் ரெஸ்ட் இல்லாம சொல்கிறாரு, டபுள் டியூட்டி போட்டுறான் பாஸ்டர். பார்த்தீங்களா? அவர் ஒரு டியூட்டியில் முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை, ஒரே பஸ் கொடுங்க, நான் மெட்ராஸோடு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னால் கூட அவங்க கொடுக்கலையா? தருமபுரி போ, இங்கே போ, சேலம் போ, நடு துரத்தி விட்றான். டபுள் டியூட்டி வேலை செய்கிற கஷ்டப்படாது பாவம். அல்லேலூயா. அப்போது வேலை செய்ததுக்குரிய சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. அதற்காக போய் எனக்கு சம்பளம் கொடு 2 போய் அவர் உண்ணாவிரதம் இருக்காரா? இல்லை, வேலை செய்தால் கிடைக்கும், அது வேறு விஷயம். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? இம்மைக்குரிய நன்மைகள் 10 ரூபா 5 ரூபா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக கிடந்தால் என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கே வராமல் உழைக்கிறோம். விடக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு போனால் இந்த 1000 ரூபா கிடைக்காது, விடக்கூடாது. இது எப்படி அதை எடுத்துகிட்டா போனோம். எடுத்துகிட்டு முடிஞ்சு வந்து ஆண்டவருக்கு ஒரு டோக்கன் தான், ஒரு 10 rupees. தேவனுடைய பிள்ளையோடு புரிந்து கொள்ளணும். அழிந்து போகிறதுக்கு நீ போராடி படுகிற பாடு உனக்கு நிலைநிற்கிறதல்ல. ஹல்லேலூயா. நிரந்தரமாக இம்மையிலும் மறுமையிலும் நிலைநிற்கிற ஒன்று இருக்கிறது. அதுதான் மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிறது அன்பு. அதை பிதாவாய் தேவன் நினைச்சிருக்கிறது, முத்திரித்திருக்கிறது. முத்திரித்திருப்பது என்றால் என்ன சொல்லுங்க? முத்திரித்திருக்கிறார், சீல் பாதுகாப்புக்குள் இருக்கிறது. என்னது? அது யாரும் ஈஸியா சொல்லு எடுக்க முடியாது. மோல்டு பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கு? மோல்டு பண்ணிருக்கு. நல்லா புரியுது. அதான் நான் பேசுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கையை வைத்து சத்தமாக முத்திரிக்கு இருக்கிறான்னு சொல்றது ஓகே. ஆனால் நான் நினைக்கிறேன் மோல்டு, அந்த மோல்டு பண்ணுறதுக்கு உள்ள இருக்கு. வெளியே பார்த்தா என்ன தெரியுது? அந்த மோல்டு பண்ண இயேசு, அவ்வளோதான். இயேசு, நான் இயேசு கும்பிடுறோம். சோத்திரம் சாமி, ஆண்டவரே கடவுளே நான் போகிறேன். ஆண்டவரே எங்கே போகிறேன்? நெல்லுங்க. ஆண்டவரே நான் போனவுடன் அவன் எடுத்து அந்த பணக்கட்டை தூக்கி தர வேண்டும். ஆண்டவரே இப்படியெல்லாம் அந்த உலகத்தில் நடக்கிற இந்த இதுக்கு சில்லறைக்கு தான் அடி போட்டாங்க. நீ சம்பாதிக்க வேண்டிய உனக்குரிய வருமானம் நீ வேலை செய்கிறதுனால உனக்கு வந்து சேரும். அதுக்காக சாகர அடி போடாத, அப்புறம் வேஸ்ட். அது அந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். அல்லேலூயா. ஆனால் உன் அறிவுக்கு எட்டாதது ஒன்று இயேசுவிடத்தில் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் முத்திரித்து வைத்திருப்பது, அதை அவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமாம், அது சொல்லப்பட்ட வாசிப்பது பாயிண்ட் வாசி முடிப்போம். அதை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். மனசுப்பான் உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, கொடுப்பார். சீல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முத்திரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதுல என்ன இருக்கிறதுனா நம்ம வாசித்தோம், அவருடைய பரிபூர்ணம். என்னது? அப்ப நிறைய பண்ண அந்த பரிபூர்ணத்தை பற்றி கொலோசியர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். ஆமே, பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்கு அந்த முத்திரிக்கப்பட்டது போல் இருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்? அடையணும். இதை அடையணும். கிறிஸ்துவிடத்தில் உள்ளதை நாம் அடையணும், அனுபவிக்கணும். ஆமென். அந்த அவரிடத்தில் இருக்கிறது என்ன என்றால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண நிலை. அதான் தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. சரீர நன்மை, வசனம் சரீர முயற்சி. என்னது?
சரீரத்துக்காக உழைக்கிற உழைப்பு என்னது? அற்ப. என்னது? அற்ப பிரயோஜனம். என்னது? அழகா சொல்லுப்பார் அந்த வசனம். சரீர முயற்சி, சரீர பிரகாரம் நீ போராடுற பாத்தியா, பணம் பணம் அது இது அப்படி இப்படி இப்படி எல்லாமே என்னதான்? அற்பம். என்னது? அற்பன்னு மட்டும்தான் சொல்லியிருக்க தவிர அற்பன்னா என்னது? அது என்ன இல்லை, அது நம்பிக்கைக்குரியதல்ல, அது தற்காலிகம் என்பதால் அற்ப பிரயோஜனம். என்னது? தேவ பக்தி அங்கே கொண்டு போகிறார். தேவ பக்தியோ இங்கே பூமியில் வாழ்வதற்கும் நித்திய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம். கையை தட்டி கத்துறவையும் பெரிய காரியம். இவ்வளவும் விளக்கவே முடியல எனக்கு. ஜம்பிங் ஆகி நிற்குங்க. இது ஓப்பன் பண்ண சீல். அல்லேலூயா. மோல்டு பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இனி அதை உள்ளே இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும். வர நாட்களை பார்ப்பீங்க நீங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லு. தெய்வத்தின் பரிபூர்ணம் இருக்குது, அவருடைய பரிபூர்ணம் இருக்குது. அல்லேலூயா. சரீர முயற்சி இருக்குது, அடுத்தது தேவ பக்தி இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது எப்படிப்பட்டது? வாக்கு தத்துவம் உள்ளது. அந்த வாக்கு தத்துவம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தான் முடிக்கிறேன். பிலிப்பியரில் 3வது அதிகாரம் அதனுடைய 7-8 வாசிப்போம். ஆகிலும் அப்போ சரீர முயற்சி என்ன பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதா இருக்கிறது. அதனால் அல்லேலூயா அவர் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு உலக பிரகாரமாய் லாபமாய் நன்மையாய் திரளாய் சம்பாதிக்கிற அளவில் இருந்தும் கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? நஷ்டமா அந்த ஒதுக்கிட்டு விட்டுட்டேன். சொல்ல புரியுதாங்க? அப்போ அற்ப பிரயோஜனமா இருக்கிறத இம்மையிலும் மறுமையிலும் அதிக நன்மையா இருக்கிற அந்த தெய்வீக நன்மை அடைவதற்கு அற்ப பிரயோஜனமா இருக்கிற என்ன செய்யலாம்? விட்டுட்டான். இதை விட்டுட்டு அதை அடைய பிரயாசப்படுகிறான். இது வேணும் அது வேணும்னா ஆமா, குரங்கு பிடிக்கிறதுக்கு சில முறைகள் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு இந்த இளநீர் ஒரு ஓட்ஸ் போட்டு உள்ளே இது பண்ணி அதில் இருந்துட்டு நம்மளும் சாப்பிட்டு இருந்தோன்னா அது அந்த உள்ளே கை போடுமா. கை போட்டுட்டு கையில் எல்லாம் பிடிச்சிக்கிறோம். கை இழுத்தா என்ன செய்யலாம்? வராது. இப்போ கையும் வேணும், இளநியும் வேணும். சரி, மனுஷன் என்ன செய்வான்? கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இழுத்துருவான். இது அப்படி இல்லை. கையில் பிடிச்சது என்ன செய்யாது? விட்டவே முடியா. குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க. ஆமே. கைக்குள்ளே மாட்டினதை விட்டுட்டு எடுத்துருவோம். கையாவது வரட்டும்னா முடியாது, முடியவே முடியாது, விடாது. அது கடந்து போராடி இருக்கா. அப்படி குரங்கு பிடிப்பாங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, சொன்னதான் கேட்டுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன, இதையும் விட முடியாது, இயேசுவும் வேணும், இதையும் பிடிச்சிட்டு இழுக்கிறது ஆகாது, வேலைக்காகாது. ஆண்டவரை அறிய அல்லேலூயா ஒன்றை நீ என்ன செய்ய? ஒதுக்கு. அது ஒதுக்கப்படுவது உனக்குரியது, தேடி வரும். அப்புறம் சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு? சரீர முயற்சி, அற்ப காரியத்துக்கு. அல்பக்காரனுக்கு என்ன வந்தா? வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரி பிடிப்பான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட பைபிளில் இல்லை. அல்லேலூயா. அடுத்தோடாது என்னது? என்ன ஜீவன்? சரீர முயற்சி அற்ப. அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் சரீர முயற்சி எனக்கு என்னது? ஆகிலும் எனக்கு லாபமாய், சரீர பிரகாரமாய் லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிட்டேன்? நஷ்டமாய். ஏன்?
தேவ பக்தி எப்படியா? இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் உள்ளதை நான் அடையணும். அல்லேலூயா. இந்த ஜீவனுக்காக மட்டும் போராடுவதை ஒதுக்கணும். கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு அதற்காக நீ டைம் எடுக்கணும். புரியுதா? இந்த உலகத்துக்குரிய சம்பாத்திய காரியங்கள் சம்பாதிக்கணும். அதற்கு நீ நேரத்தை செலவு பண்ணி இதை விட்டுறக்கூடாது. இதற்காக இதை என்ன செய்யணும்? விடுதலுக்கு ரெடியா இருக்கணும். விட்டா அது ஒன்ன விட்டு போகாது, உனக்குரிய அங்க வரும். ஏன்னா சரீர பிரகாரமான எதுவுமே விட்டாக அடுத்த முறை கிடைக்கும். அது கத்தர் கொடுப்பார். உன வாழணும் இல்லையா? விட்டுட்ட அப்போ போச்சு. 1000 ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு கத்துறது என்னன்னா, அல்லேலூயா, அதை கத்துறது 2000 ரூபாயா அப்புறமா கொடுப்பாரு. இதே மனசு எப்படி விடுறது, எப்படி விட நினைச்சு விட்டுட்டேன்னா அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காதுப்போ. நம்ம என்ன சே போயிருந்தோம், அந்த 1000 ரூபா கிடச்சிருக்கோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போது இதுவும் இல்லை அதுவும் இல்லை, ரெண்டும் கட்டணும். சிலருக்கு அப்படி தான். சே இன்னைக்கு அங்கே போயிருந்தோன்னா ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். அவங்க எல்லாம் வேலை செய்து சம்பாதிச்சிருப்பாங்க. பூரா இங்கே இருந்தாலும் கவனம் பூரா அங்கே. இந்த இதுக்கு பூனை கருவாட்டு கடையில் பார்த்த மாதிரி. இப்போ கவனம் எங்கே போகல, இங்கேயும் போகல அங்கேயும் பெற்றுக்கொள்ளல, ரெண்டங்கட்டான் நின்றுட்டு இருக்கான். அதான் விஷயம். அப்படி இல்லை, நீ அதை விட்டியா? இது இம்மைக்குரியது. ஆமென். இது பெற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று. ஆமென். இது எனக்கு முக்கியம். ஆமென். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லேலூயா, எனக்குரியதை கர்த்தர் செய்வாரே. என்னது இல்லைன்னா ஆராதனை நாள் ஒதுக்கிட்டு வந்தாலும் மறு டைமில் கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் செய்வார், உனக்கு அதற்கு வழியை செய்வார். அல்லேலூயா. சிலவங்களுக்கு வேலை கிடைக்கும், கூலி வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் வச்சுக்கோமே. என்ன வாரத்தில் 2 நாள் தான் கிடைக்குது, 3 நாள் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி தான் வேலை செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் நீ கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுத்தால் அல்லேலூயா, வாரம் பூரா உனக்கு வேலை கிடைக்கும். கையை தட்டி கர்த்தர் தேவன். ஆமென். கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுத்தா ஆமென், உன வாரம் பூரா எல்லாருக்கும் வேலை, யாருக்கும் வேலை கிடைக்கும், உனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு நிற்கும் போய் இப்படி எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென். சொல்றாரு அடுத்து 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பாருங்க. இப்போ எதை அறியணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய அப்போ அறிவது என்றால் என்ன? அங்கே பிரச்சனை. அல்லேலூயா சொல்லும். அறிவதென்றால் அவரை அடைவது. சொல்ல புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அறிவதென்றால் கேட்டுட்டு பரவாயில்ல, நல்லதாக இருக்குது ஆப்பிள் பழம், ஓஹோ சாப்பிடாம போனது, அது அல்ல. அதை என்ன செய்வது? அனுபவிப்பது. வாழ்க்கை அடைவது, வாழ்க்கையில் அனுபவிப்பது, அதான் விஷயம். அதான் சொல்கிறேன். அப்போ அதற்காக நான் சிலதை என்ன செய்தேன், லாபமானது விடுவேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா, தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஆவிக்குரிய நிலையில் இப்படி அல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில் நீ எழும்பும் போது ஆமென், உண்மைக்குரிய நன்மை உனக்குரியதை கர்த்தர் யாருக்கும் கொடுக்க மாட்டார், உனக்கு தான் தருவார். உனக்கு தேவன் உலகத்தில் உனக்கா வைத்திருக்கிற நன்மைகளை ஆமென், நீ கர்த்தரை தேடுவதனால் அதை இழக்க மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதனால் அதை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த ஒரு தெளிவு நமக்கு. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் நினைச்சது வாசமாக இருக்கு. ஆமென். நாமாய் தேவன் முத்திருந்திருக்கிறார். மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இதை அடைய நம்ம கொஞ்சம் தேவ சமூகத்தில் இருக்கணும். எல்லாம் முழங்கால் பண்ணிடணும். கர்த்தர் சொந்தம் ஆண்டவர் இருக்க ஏசப்பா, உலகம்னு நான் உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறப்பா,
உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நேரத்தை நான் செலவிடுறேன்ப்பா. இம்மைக்குரிய சரீர பிரகாரமான முயற்சி, இம்மைக்குரிய நன்மைக்காக நான் ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன். ஆனால் தேவனுடைய காரியத்தில் ஏதோ வருகிறேன் போகிறேன், கடமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடாம. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். இந்த நிறைவான கிறிஸ்து ஆமென் உனக்குள் கடந்து வரும்போது ஆமென் உன்னில் இருக்கிற குறைவான எல்லாம் வெளியே போக ஆரம்பித்தது. நிறைவு முழுவதும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. அவர் பரிபூர்ணமானது. ஆமென். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமே அவருக்குள் வாசமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் ஆண்டவரின் கண்களை திறந்தரலும் சொல்லி கேட்பேன். ஜெபிப்போம். அறிகிற அறிவுக்குள் கடந்தவரை கண்களை திறந்து ஆண்டவரே என் கண்களை திறந்து கண்களை திறந்து என் இருதயத்தை விசாலமாக்கும், என் இருதயத்தை விசாலமாக்கும். ஓ இறங்குவீராக. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரட்டும், உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய பரிபூர்ணத்திலே கிருபை நாங்கள் பெற்றவர்களை காணப்பட உதவி செய்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதல்லவா? ஓ ஹால தெய்வ பக்தியோ ஆமென். இந்த ஜீவனுக்கு இனி வரும் ஜீவனுக்கும் ஆமென் அதிக வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. அதை அடைவதற்காக பிரயாசப்பட முயற்சியை கிருபை தருவீராக. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா உம்மன்போடு மாறாதையா. உலக தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். உலகத்திற்கு பின்னதாய் ஓடி ஓடி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை தேடி தேடி வாழ்க்கையில் வெறுமையும் நிம்மதியின்மையும் தான் மிச்சம். தேவனை தேடு, தேவனுக்கு முதலிடம் கொடு. ஆமென் ஆமென் ஆமென். அவரால் நீ நிரப்பப்படுவதற்காக, ஆமென், அவரை நீ அடைவதற்காக பிரயாசப்படுவா என்றால் ஆமென். வாக்கியத்தை கட்ட பெரிய ஒரு மாற்றத்தை காட்டுகிறேன். ஆண்டவர், நான் உண்மை அறிய விரும்புகிறேன். இன்னும் நான் உம்மோடு நெருங்க விரும்புகிறேன். என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கர்த்தருடைய சமூகத்தில்
பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே நிறைவானவர், நீர் ஒருவரே பரிபூர்ணமானவர், நீர் ஒருவரே தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தால் நிரம்பி இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நிறைவான உண்மை நாங்கள் அனுபவிக்க, ஆமென், நாங்கள் அடைய, ஆமென், எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அவள் அந்த கிறிஸ்துவை அறிய அடைய அநேக காரியங்களில் நஷ்டமாய் விட்டார் என்று பார்க்கிறேன். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் உலகத்தை நம்பி உலகம்தான் வாழ்க்கை என்று ஓடாதபடி, ஆமென், ஆமென், கர்த்தர் முக்கியம் என்று, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தரை தேட, ஆமென், கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரால் நிரப்பப்பட இந்த பிள்ளைகளுக்குள் ஒரு தாகத்தை கட்டளையிடுவீராக. ஒரு உள்ளங்கள் திறக்கப்படும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதியும் தேவனுக்கு நிற்கட்டும். ஆமென். வைராக்கிய உள்ளவர்களாய் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாய் மாறட்டும். ஆண்டவர் உறுதி உள்ளவர்களாய் மாறுவார்களாக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக அந்த ஒவ்வொரு ஆசீர்வதி சமாதானத்தோட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.